ஆனந்தி, இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கிறது செப்டம்பர் 9ஆம் தேதி. அதற்கான 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி. இவர்களில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற கேள்வி நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது இந்த வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில், அதாவது மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் அந்த 2 வேட்பாளர்களுக்கும் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டி இருவருக்குமான அந்த ஆதரவு இடங்கள் மற்றும் மொத்தம் உள்ள இடங்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். மக்களவையில் மொத்தம் 543 இடங்கள் இருக்கிறது. அதில் ஒரு இடம் காலியாக இருக்கிறது. மக்களவை எம்பிக்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 எம்பிக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல இந்தியா கூட்டணியில் 249 எம்பிக்கள் அங்கு சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல மாநிலங்களவையை பொறுத்தவரை அங்கு எத்தனை இடங்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மாநிலங்களவையை பொறுத்தவரை மொத்தம் அங்கு உள்ள இடங்கள் 245. அதில் 5 இடம் காலியாக இருக்கிறது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 129 எம்பிக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல இந்தியா கூட்டணிக்கு சுதர்சன் ரெட்டிக்கு 105 எம்பிக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் மொத்தமாக அந்த அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு, அதாவது மொத்தம் உள்ள 782 இடங்களில் 392 இடங்களை பெறுபவரே நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். மக்களவை மாநிலங்களவை ஆகிய இரண்டிலும் சேர்ந்து மொத்த எம்பிக்கள் 782 பேர் தான் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள். ஏனென்றால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அந்த காலி இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் வாக்களிக்க போகும் 782 எம்பிக்களில் வெற்றிக்கு தேவை 392 எம்பிக்கள் தேவை. அந்த 392 எம்பிக்களின் வாக்குகளை பெறப்போவது யார் என்பதில்தான் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் சுதர்சன் ரெட்டிக்கும் இடையே போட்டி. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களின் ஆதரவை பார்க்கும் பொழுது 422 எம்பிக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதாவது வெற்றிக்கு தேவையான 392 விட அதிக எண்ணிக்கையில் 422 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டிக்கு 354 வாக்குகள் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்த 3வது குடியரசு துணைத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மற்றொரு பெருமை, அவர் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வப்பள்ளி அவர் ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த கணக்கை தான் நாம் இப்போது பார்த்தோம். வாக்குகளை பெறக்கூடிய எம்பிக்களின் ஆதரவு விகிதம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து இப்போது அந்த ஒட்டுமொத்த வாக்குகள் 282 என்றால் 392 வெற்றிக்கு தேவை என்ற போதிலும் கூடுதலாக அவர் 422 வாக்குகளை பெறக்கூடிய வகையில் சிபி ராதாகிருஷ்ணன் இருப்பதால் அவர் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் 5 மணி வரை இந்த வாக்கெடுப்பு நடைபெறும். அதே நாள் 7:30 மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு வெற்றி அறிவிக்கப்படும். ஆனால் இதில் கிராஸ் ஓட்டிங் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள முக்கிய கட்சியான திமுக உள்ளிட்ட கட்சிகளிடம் அங்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள். அண்மையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் சிபி ராதாகிருஷ்ணன் அவரது சகோதரர் பரவியை ஒட்டி மற்றும் உடல்நலம் தொடர்பாகவும் விசாரித்து சென்றிருக்கிறார். இதனால் இந்த போட்டி
கடுமையான போட்டி இருக்கக்கூடிய நிலையில் தென் மாநிலங்களில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் இந்த கிராஸ் ஓட்டிங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என கருதப்படுகிறது. ஆந்திராவை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி அங்கு போட்டியிடுவதால் அங்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ள எம்பிக்களும் மற்றும் அங்கு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் கூட அந்த கிராஸ் ஓட்டிங் மாறி வாக்குகளை போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய கணக்குப்படி இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களின் மொத்த வலிமையானது 422 தான். ஆனால் இங்கு ஆந்திராவிலும் தமிழகத்திலும் கிராஸ் ஓட்டிங் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் இந்த தேர்தலில் பரபரப்பை அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு தமிழகத்தை சேர்ந்த வேட்பாளர் ஆர் வெங்கட்ராமனுக்கு மற்றும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த வாய்ப்பு வருகிறது. அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இங்கு அவருக்கு இங்கு திமுக கூட்டணி கட்சியில் உள்ள எம்பிக்களே மாறி வாக்களிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல ஆந்திர மாநிலத்திலும் அவர்களது மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இந்த கிராஸ் ஓட்டிங் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த இருவர் போட்டியிடும் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாடு முழுவதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.